தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஜென்ராம் சார். சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அண்மை காலமாக திமுக மீதான ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப வீரியமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. UML, மதிமுக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் வச்சாங்க. திருமாவளவன் அவர்கள் திமுகவை பெயர் சொல்லியோ மு.க.ஸ்டாலின் பெயர் சொல்லியோ விமர்சிக்காமல் வந்தவர். அண்மையாக கடுமையான விமர்சனங்கள், குறிப்பாக எங்கள் கட்சியை வீக்கன் செய்யக்கூடிய வேலைகளை இப்போ டிஎம்கே மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. குறிப்பா பனையூர் பாபு அங்க இணைஞ்சது விவகாரத்தை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. உண்மையிலேயே திமுக ஒரு லாங் டேர்ம் பார்ட்னராக இருந்த விசிகாவை இப்போது வீக்கன் செய்யக்கூடிய ஒரு வேலையில இறங்கியிருக்கா? இல்ல, திமுக விசிகாவை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியில இறங்கி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. அப்படி சொல்லல. அந்த மாதிரி நான் எனக்கு அப்படியே ஒரு சிறு எண்ணம் கூட அந்த மாதிரி வரல. பனையூர் பாபு அங்கிருந்து அவங்க விசிகா எடுத்த முடிவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து அந்த கட்சியிலிருந்து வெளியில இங்க சேர்றாரு. கடந்த காலங்கள்ல விசிகா பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில சேர்த்தால் நாங்க இருக்க மாட்டோம், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியேறி விடுவோம் அப்படின்லாம் சொன்ன போது விசிகாவின் உணர்வை மதித்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியில 2 குழுக்கள்ல எதுவாக இருந்தாலும் திமுக கூட்டணிக்குள்ள சேர்ப்பதில்லைன்னு அவங்க இருந்தாங்க. அதே சமயம் திமுகவை பலவீனப்படுத்தும் மாதிரி விசிகா ஒரு நடவடிக்கை எடுத்ததா அப்படின்னு கேட்டா அது எடுத்தது. ஆனா அப்படி ஒரு குற்றச்சாட்டை யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால விசிகா முதல்லயே கல்லெடுத்து திமுக மேல எறிகிறாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா திமுகவுக்கு எதிராக நின்று திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றிய ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு அதனுடைய ஆட்சியிலும் பங்கேற்கிற ஒரு முடிவை விசிகா எடுக்குது. அது திமுகவை தனிமைப்படுத்துகின்ற, திமுகவை பலவீனப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கை தானே, அவங்களுடைய அரசியல் வலிமையை குறைக்கின்ற ஒரு நடவடிக்கை தானே. அது எப்படி அது சரியாக இருக்குமா? விசிகாவில் இருந்து வெளியேறியவர்களை உள்ள சேர்க்கிறது மட்டும்தான் பிரச்சனையா? அது பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே அவர் அதை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணுமே திமுக மீது அப்படிங்கிறதுக்காக சொல்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக விசிகாவை உறுத்துவதாக இருந்தால், பாஜகவை எதிர்ப்பதற்காக தபிகவும் திமுகவும் ஓரணியில் இணைய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை ஏன் முன்வைக்கிறாங்க? அப்போ பனையூர் பாபுவும் திமுக மெம்பர்ங்கிற முறையில உங்க கூட ஒரே அணியில வரணுங்கிற கால் தானே அது. அது தவிர அவங்க சொல்றது திமுகவையும் அதிமுகவையும் இரு துருவ கட்சிகளாக ஆட்சி நடத்திட்டு இருந்த 2 கட்சிகளையும் ஒரு சேர பின்னுக்கு தள்ளிவிட்டு புதிதாக வந்த ஒரு கட்சி தனிப்பெருங்கட்சியாக வந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சாதி காரணம் இல்லை, மதம் காரணம் இல்லை, பணம் காரணம் இல்லை, கட்சி வலிமை காரணம் இல்லை, களப்பணிகளும் காரணம் இல்லை. அப்ப என்ன காரணம்? அப்போ 67ல திமுக ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து அல்லது அதற்கு முந்தைய காலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் பரப்பப்பட்ட திராவிட அரசியல் வெறுப்பு உணர்வு தான் காரணம் அப்படின்னு ரொம்ப சரியான காரணத்தை தோழர் திருமா சொல்றார். காலங்காலமாக திமுக கோட்பாடுகளுக்கு எதிராக, திமுகவினுடைய முன்னுரிமைகளுக்கு எதிராக, திமுக கட்சிக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வு தமிழ்நாட்டில் பரப்பப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத அவரே சொல்றாரு. சரி, அப்படி வெறுப்பை பரப்புகிறார்கள், ஒரு அணி, ஒரு குரூப் பரப்புது. திமுகவுக்கோ திராவிட இயக்கத்துக்கோ சார்பாக விசிக நிக்குதா, இல்ல வெறுப்பை திமுக மீது வெறுப்பை பரப்புகிறவர்கள் கூட இப்ப நிக்குதா? அந்த கேள்வி. ஓகே. ஆனா இப்ப அவர் என்ன வாதங்கள் வைக்கிறார் அப்படின்னா, திமுக எங்களை எப்படி அணுகணும், ஒரு நன்றியுணர்வோடு அணுக வேண்டாமா? 2009 ஈழப்படுகொலை விவகாரத்தில் கலைஞர் அவர்கள்
திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் தான் காரணம் என்று கடுமையான ஒரு சாடல்களை முன்வைத்தார்கள். ஆனால் அது சர்வதேச அளவில் பார்வையில் அந்த பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னவன் திருமாவளவன். 2011 அதே போல 2014ஆம் ஆண்டு யாருமே வந்து அவர் கூட கூட்டணியே இல்லை. 2014ஆம் ஆண்டு எஸ்பெஷலி அவர் குறிப்பிடுறாரு. ஐயா ராமதாஸ், அதே போல வைகோ, இன்னும் பல தலைவர்கள் என்னை அணுகினார்கள். நீங்க மட்டும் வந்துருங்க, வெளியே வந்துருங்க, திமுகவை அழிச்சு ஒழிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. இருந்தாலும் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினால கூட்டணியில வந்து நான் மட்டும்தான் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சி நான் இருந்தேன் கூட்டணியில. இதையெல்லாம் நீங்க வந்து இப்ப சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இது. ஏன்னா திருமாவளவன் என்னமோ வந்து ஒரு விரோதி மாதிரி இங்க ஒரு சித்தரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. பழைய விஷயங்கள்லாம் அவர் தோண்டி துருவி பேசுறாரு. இது எப்படி பாக்குறது? இல்ல 1999 அவர் தேர்தலுக்குள்ள வராருல, 1999 மக்களவை தேர்தலுக்குள்ள வராரு. எவ்வளவு காலம் 27 ஆண்டுகள். அவரே இடையில வந்து திமுகவுக்கு உதவி செய்தேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அண்ணா திமுகவுக்கு ஒரு முறை போனாரு. அண்ணா திமுக 2006 அண்ணா திமுகவுக்கு போய் கூட்டணியில போய் நின்னாரு. இவ்வளவு காலம் நடக்கும் போதும் 2024 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்து நிற்கும் போதுதான் அது ஒரு மாநில கட்சியாக உருப்பெறுகிறது. நான் ஒரு பத்திரிகையாளராக நானே வந்து ஒரு நேரலையில 2009 திருமாவளவன் சிதம்பரத்துல லீடிங், விழுப்புரத்துல போட்டியிட்ட ஒரு நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் நினைக்கிறேன், நீதியரசரா டாக்டரா எனக்கு சரியாக நினைவில்லை, நீதியரசர், அவரு லீடிங்ல இருக்காரு. நான் நேரலையில அவசரப்பட்டு 2 இடங்கள்ல ஜெயிக்கிறீங்க, மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுகிறீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு அவருக்கு நேரலையில அவர்கிட்ட வாழ்த்துக்களையும் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு விழுப்புரம் தொகுதியில அடுத்தடுத்த சுற்றுகள்ல அவர் பின்தங்கி திருமாவளவன் மட்டும் சிதம்பரம் தொகுதி சிதம்பரத்துல அவர் வெற்றி பெற்றாரு. சிதம்பரத்துல திருமாவளவன் வெற்றி பெற்றாரு. விழுப்புரத்துல அந்த இன்னொரு கேண்டிடேட் தோத்து போயிட்டாரு. அவர் லீடிங்ல இருந்தாரு. அந்த சமயத்துல நான் வாழ்த்துக்கள் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தோத்துட்டாரு. ஆனா இப்ப 2024 தான் விசிகாவில இருந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே சின்னத்துல போட்டியிட்டு, விசிக சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2019 ஆளுக்கு ஒரு சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது வந்து அவங்க விசிகங்கிற அமைப்புக்கு கொடுத்த சீட் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் 2 பர்சனாலிட்டி, டால் பர்சனாலிட்டிஸ் 2 பேருக்கு கொடுத்த சீட்டாகத்தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் 2026 தேர்தலின் போது அவரு ராஜினாமா செய்துட்டு திரும்ப போட்டியிட போகிறோம்னு வேற கேண்டிடேட் தானே போடணும். அவர் ராஜினாமா செய்தா அப்படின்னா திரும்ப விசிகே சீட்டு கொடுப்போமாங்கிறது சந்தேகம்தான் அப்படின்ற மாதிரி அவரிடம் யாராவது உணர்த்தி இருக்கலாம். உங்களுக்காகத்தான் அந்த சீட்டை கொடுக்கிறோம், உங்க கட்சியில இருக்கிற பிற நண்பர்களுக்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து என்னை போட்டியிட விடாமல் தடுத்து விட்டார்கள்னு இப்போ விசிகே நேரேட் பண்றாங்க அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன். அதை அது தவிர அவர் வந்து திரும்பவும் பல்வேறு விஷயங்களை திமுக வந்து அவர்களை பழி வாங்குவது போல, அவரை தனிமைப்படுத்த முயற்சி செய்வது போல, பலவீனப்படுத்துவது போல அவர் பேசுவதெல்லாம் வந்து எந்த விதத்திலையும் சரியான பார்வையாக தெரியல. அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அவங்களே வந்து அதிகாரத்தை இழந்து என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள்ல தங்களை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இருந்து இன்னும் முழுமையாக அவங்க வந்து ஒரு ஆய்வு செய்து முடிவு எடுத்து தங்களை ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணி கட்சியை புதிய வடிவத்துக்குள்ள அல்லது புதிய பார்வைகளோடு அல்லது புதிய அணுகுமுறைகளோடு அரசியலுக்குள்ள திரும்ப களம் காணக்கூடிய இடத்துக்கு அவங்களே இன்னும் தங்களை தயார்படுத்தி கொள்ளாத போது இன்னொருத்தரை பலவீனப்படுத்தணுங்கிற அவசியம் அவர்களுக்கு எங்கிருந்து வருது? அவங்க வந்து இவ்வளவு காலம் அதிகாரமற்ற நிலையில இவ்வளவு காலம் அரசியல் களத்துல போராடி வந்தவர்கள் தவிர அரசுல பங்கேற்றதை எல்லாரும் பாராட்டி பேச வேண்டும். அந்த முடிவை பாராட்டி பேச வேண்டும்.
விமர்சிச்சு பேசக்கூடாது. விமர்சிச்சு பேசுறவங்க எல்லாருமே விசிகா மீது ஒரு குரோதத்தோடு அல்லது வேறு ஏதோ ஒரு எண்ணத்தோடு அதை விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, விசிகா நினைக்கிறாங்க. ஆனா அந்த நினைப்பு வந்து உண்மை இல்லை. இன்றைய தமிழ்நாடு சூழல் அவங்க சொல்ற அதே இன்றைய சூழல்லன்னு நம்மளும் சொல்லலாம் நினைக்கிறேன். இன்றைய சூழல்ல தமிழ்நாட்டை ஓரளவாவது முன்னேற்ற நிலைக்கு கொண்டு போவதற்கு, ஓரங்குலமாவது தமிழ் சமூகத்தை முன்னேற்றுவதற்கு இன்றைய சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் தகுதியோடு இருப்பதாக நான் நினைக்கல. திருமாவளவன் என்ன சொல்றாரு, இப்போ என்னைய வந்து விரோதியா சொல்றீங்க, ஆனா கலைஞர் பேனாசிலை வைத்தால் உடைப்பேன் என்று ஒருவர் சொன்னாரு, யார் என்று உங்களுக்கு தெரியும். அது சீமான் அவர்களை குறிப்பிடுகிறார். அந்த சீமானோடு நீங்கள் ஒவ்வொரு மேடைக்கு மேடி ரொம்ப கொஞ்சி குழாவுறீங்க. பொது வேட்பாளராகலாம் போய் நீங்க வந்து நிப்பாட்ட போறீங்களா அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்லி அதுலயும் திமுகவை வந்து கடுமையான விமர்சனம் பண்றாரு. திமுக ஆதாரமற்ற விஷயங்களை வந்து எங்கள் மீது திணிக்கிறீர்கள் அப்படின்னு அவர் பல இடங்கள்ல பல நேரங்கள்ல வருத்தப்பட்டிருக்காரு. இந்த செய்திகளுக்கெல்லாம் ஆதாரம் எங்கிருந்து கிடைச்சது? திமுக வந்து சீமானை ஆதரிக்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துலயாவது அறிவிச்சிருக்கிறாங்களா? அதிமுக ஆதரிச்சிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்களா? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சீமானை ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்களா? அவர் வந்து ஒரு தொகுதியில போட்டியிடுறோம்னு சொல்லியிருக்காரு. அது யார் யார் ஆதரிக்க போற, தேர்தல் எப்போ வரப்போகுதுங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. அப்படி வரும்போது ஒரு முடிவெடுப்பாங்க. அதை இன்னைக்கே வந்து அசியூம் பண்ணி எதற்காக அனுமானித்து எதற்காக திமுகவுக்கு எதிரான உணர்வை, திமுகவுக்கு எதிரான ஒரு பிக்சரை எதுக்காக கொடுக்கணும்? நீங்க வந்து ஏதோ ஒரு சூழல்ல விசிக வந்து ஆட்சிக்கு ஆதரவாக போகுது, ரைட்டு. நீங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியில போகும்போது இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஒரு அவர்களுக்கு எழக்கூடிய உணர்வை பகிர்ந்து கொள்கிறார்கள். கட்சி தலைமை மு.க. ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ எவரை பற்றி அல்லது திருமாவளவனை பற்றி அல்லது விசிக பற்றி கடுமையான விமர்சனங்கள் எதையும் வைக்கல. வேறு தலைவர்கள் ரொம்ப நெருக்கமாக விசிகாவை பார்த்த தலைவர்களுக்கு ஒரு வேளை இவங்களுடைய முடிவு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அப்படி ஓரிரு தலைவர்கள் மோசமாக பேசினாங்க. தலைமை சொன்னதுக்கு பிறகு அவங்க வந்து தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டார்கள். இப்படி தவறை உணர்ந்து திருத்திக் கொள்பவர்களை வாரி அணைப்பதற்கு பதிலாக அப்படி செஞ்சிட்டாங்களேன்னு மேலும் மேலும் அந்த இடைவெளியை அதிகமாக்குறது விசிக சைடு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த பக்கம் அப்படி ஒரு முடிவெடுத்து போனாலும் திமுக கடந்த காலங்களில் திமுகவோட சேர்ந்துதானே நீங்க எல்லா விஷயங்களையும் செய்தீங்க. ஒரு நீண்ட அசோசியேஷன் உங்களுக்கு திமுகவோட தானே இருக்கு. தூய்மைவாதம் பேசி தனியாக நிற்கக்கூடாது. நீங்க திமுக தான் நமக்கு நட்பு சக்தி அப்படின்னு உங்க கேடர்ஸ் எல்லாருக்கும் அரசியல் பாடம் எடுத்து அவர்களை திமுகவோடு இணைந்து வேலை செய்வதற்கு தயார் செய்தது யாரு? திருமாவளவன் தானே. இப்போ இன்றைய சூழல்ல நிலை மாறி போவது யாரு? திருமாவளவனும் விசிகவும் தான். அந்த சுய முரண்பாடே ஒருவேளை அவருக்கு வந்து நெருக்கடியை கொடுக்குதா என்னன்னு தெரியல. அதனாலதான் அவர் வந்து சில சமயங்கள்ல பழைய நிலைப்பாட்டிலையும் சில சமயங்கள்ல புதிய நிலைப்பாட்டிலையும் அவர் பேசுகிறாரோன்னு சந்தேகமாக இருக்கு. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப ரத்தன சுருங்கமா பதிவு செய்யுங்க. என்னன்னா, இன்னொரு பக்கம் தாவேகா கூட்டணியில அமைச்சரவையில் பங்கு பெற்றாரு, அங்கம் வகிச்சிட்டாரு. அப்போ நீங்க தாவேகா கூட்டணியோட மிங்கல் ஆயிடணும், அங்க விசுவாசமா இருக்கணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு கரிசனம் காட்டுவது போல இந்தியா கூட்டணியில திமுகவும் இருக்கணும், தாவேகாவும் இருக்கணும், இது நேஷனல் வைடா நான் சிந்திக்கக்கூடிய விஷயம், இங்க உள்ளவங்களுக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்ற விஷயம் சொல்றாரு. இந்த மாதிரியான விடயங்கள்ல முதல்ல ரசிப்பாரா திருமாவளவன் அவர்களை? நாம என்ன நோக்கத்துக்காக இவரை வந்து அழைச்சோம்? இப்ப இவர் என்னன்னா இங்க வந்துட்டு திருப்பி திமுக மீதான ஒரு விசுவாசத்தை காட்டுறாரா? ஏன் இப்படிப்பட்ட டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாருன்னு சொல்லி விஜய் எப்படி திருமாவளவன் அவர்களை வந்து அப்ரோச் பண்ணுவாரு? ஏன் திருமாவளவன் அவர்கள் முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்ஸ் போல அவருடைய ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அப்படி அப்பட்டமா தெரியுது?
இல்ல அது முன்னுக்கு பின் பேசுவது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. ஆனா அவர் வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு நிலைப்பாடும், அகில இந்திய அரசியலுக்கு ஒரு நிலைப்பாடும் எடுக்கிற போது இந்த முரண் வந்து வெளிப்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது முரண் இல்லாமல் அதை கையாள்வதற்கு என்ன வழி அப்படின்னு அவர் யோசிக்கும் போதுதான் இந்த பரிந்துரை வருது. தவேகாவும் திமுகவும் ஒரே அணியில இருந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு வருது. இந்த 2-3 மாதங்கள்ல நிர்வாக ரீதியாக ஒன்றிய அரசிடமிருந்து வந்த பல விஷயங்களுக்கு தவேகா எங்கெங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அப்போ அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, சில வழக்குகளுக்கு மேல்முறையீடுக்கு போறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எதுவுமே சொல்லாத ஒரு கட்சிக்கு அவங்க கொள்கை எதிரின்னு சொன்னது மட்டுமே போதும் அப்படின்னு அவங்கள வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சியாகவும் சமூக நீதிக்கான கட்சியாகவும் பாசிசத்துக்கு எதிரான ஐக்கிய முன்னணியில ஒரு கட்சியாக இடம்பெறும் தகுதி உள்ள கட்சியாகவும் நீங்க முடிவு செய்துட்டீங்க. அப்படி எல்லா கட்சிகளும் முடிவெடுக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? பாசிசத்துக்கு எதிரான ஒரு தேசிய முன்னணியில சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் பார்க்காம ஒரு ஐக்கிய முன்னணியாக எல்லாரும் இடம்பெற வேண்டும்ங்கிறது கோட்பாட்டு ரீதியான சரிதான். அது தவேகாவுக்கும் திமுகவுக்கும் பொருந்தும் என்றால் பாமகவுக்கும் விசிகாவுக்கும் அது பொருந்தும். அதை மறுத்தவங்க வந்து இதை ப்ரப்போஸே பண்ணக்கூடாது. விசிகாவுக்கும் பாமகவுக்கும் பொருந்தும் பாசிசத்தை எதிர்க்கிற கூட்டணியில இடம்பெறுவதற்கு நீங்க பாமக வந்து அதுக்கு பொருத்தமான கட்சி இல்ல, அது ஒரு சாதிய கட்சி அப்படின்னு முடிவெடுப்பதற்கு விசிகாவுக்கு முழு உரிமை இருக்குது. அதே மாதிரி தவேகாவை வெறும் பாயாச கட்சி தான், அது பாசிசத்தை எதிர்க்கிற கட்சி இல்லைன்னு முடிவெடுக்கிறதுக்கு திமுகவுக்கு உரிமை இருக்க கூடாதா? அதுதான் அதுல உண்டான சிக்கலாக இருக்கு. நாளைக்கு இப்பவும் கூட கடைசியில என்ன நடந்தது, ஜூன் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி முடிஞ்சதுக்கு பிறகு எஸ்ஐஆர் தொடர்பாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு போட்ட பெட்டிஷன்ல இந்தியா கூட்டணி சார்பாக கையெழுத்து போட்டிருக்கிறது யாரு? சார்ல அவங்க பிரதிநிதி கையெழுத்து போட்டிருக்காங்க. திமுக தானே கையெழுத்து போட்டிருக்கு. தேவைக்கா போட்டிருக்கா? அவங்க இருக்காங்களா இல்லையா, பார்ட்டிசிபேட் பண்றாங்களா என்ன ஏது நமக்கு இன்னும் வரைக்கும் தெளிவு தெரியல. அவங்க வந்து எம்பிக்கள் வரும்போது அதை பற்றி முடிவு செய்வோம்னு சொன்னதாக சொல்றாங்க. எல்லாமே தகவல் தானே. விஜய் வந்து சொன்னாரா பிரஸ்ல? இல்ல. அல்லது அறிக்கை கொடுத்திருக்கிறாங்களா? தெரியல. எம்பிக்கள் வரும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2029 தேர்தல் வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு அர்த்தமாகுது. ரைட். ஆனா நீங்க அவங்கள வந்து பாசிச எதிர்ப்பு போராளியாக நீங்க சித்தரிச்சு கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்து திமுகவோட நீங்களும் ஒரு கையை பிடிச்சுக்குங்கன்னு சொல்றீங்க. அது திமுக தான் முடிவெடுக்கணும். பட் அந்த அழைப்பிலேயே வந்து ரொம்ப பலவீனமான அழைப்பு அப்படின்றது மட்டும் தெரியும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஹக்கீம்.